தக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாஜகவினுடைய ஆலோசனை கூட்டத்தில் இப்படி ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஏப்ரல்ல தேர்தல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, முதற்கட்டத்திலே தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அனுமானத்தின் அடிப்படையில் இப்படியான ஒரு விஷயத்தை ஆலோசித்திருப்பார்களா அல்லது அரவிந்த் குணசேகரன் போன்றவர்கள் சந்தேகத்தை எழுப்புறாங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த விஷயம் எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியா நம்புறதுக்கான காரணம் என்ன? சொன்ன மாதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா BL சந்தோஷ், பாஜகவுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ பாஜக தரப்புக்கு எலெக்ஷன் கமிஷன்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் கரெக்டா. ரெண்டாவது இப்ப 5 மாநில தேர்தல்ன்ற விஷயம் வெஸ்ட் பெங்கால், கேரளா. வெஸ்ட் பெங்கால் பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். அங்க குறைந்தபட்சம் 5,000 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும். நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க ஏப்ரல் 2வது வாரம்னா இப்ப ஏப்ரல் 2வது வாரம் அதோட முதல் கட்டத்தில் நீங்க நடத்திட்டீங்கன்னா ரிசல்ட்ஸ்க்கு 1 மாசத்துக்கு மேல நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். மே மாசம் 10ஆம் தேதி வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த 7 கட்டம் அங்க 6-7 கட்டம் அப்படி போகும். அந்த மாதிரியான ரிசல்ட்ஸுக்கு 1 மாசம் வரையும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமா? வெஸ்ட் பெங்காலோட லாஸ்ட் கட்டத்துல தமிழ்நாடையும் சேர்த்து நடத்துவாங்களா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனால் மார்ச் 1st வீக்ல தான் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்ற ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு இருந்தது. அது இன்னும் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த February 17 ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்த பிறகு அது வெளியிடறதுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற அரசு செயலற்று போயிடுன்றதை நம்ம பாக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையை சீக்கிரம் கொண்டு வரணும்னு பாஜக விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஏப்ரல் 2வது வாரம் எலெக்ஷன் நடக்கும்னு சொல்றாங்களா தெரியாது. பட் சந்தோஷ் அவர்கள் அப்படி பேசியிருந்தார்கள் என்றால் அதுல ஓரளவுக்கு அது நம்பக்கூடிய ஒரு விஷயமாக எலெக்ஷன் கமிஷன் அப்படிதான் அந்த பாதையில் தான் அது செல்லும் என்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன.